இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு பிராண்ட் அமுல். அமுல் அப்படிங்கிற பிராண்ட பத்தி நம்மள தெரியாம யாருமே இருக்க முடியாது. கொழு கொழுன்னு இருக்கிறவங்கள நாம எல்லாருமே அமுல் பேபின்னு கூப்பிடுற அளவுக்கு இந்த நிறுவனத்தோட கார்ட்டூனும் ரொம்பவே பிரபலம். இந்த பிராண்ட் உருவானது எப்படி, இதோட கதை என்ன அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். 1946 ஆரம்பிக்குது அமுலோட கதை. இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு 20 மாதங்களுக்கு முன்னாடி சர்தார் வல்லபாய் பட்டேல் குஜராத் மாநிலத்துல கெய்ரா மாவட்டத்துல இருக்கிற சமர்கா அப்படிங்கிற இடத்துல நடந்த விவசாயிகளோட கூட்டத்துல பால் உற்பத்தியாளர்களுக்குன்னு ஒரு கூட்டுறவு அமைப்பை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. இந்த அமைப்பு மூலமா இடைத்தரகர்களோட தலையீடு இல்லாமலேயே பால் உற்பத்தியாளர்கள் கிட்ட பாலை வாங்கி அதை பதப்படுத்தி விற்கும் பட்சத்துல அவங்க அதிக வருமானம் ஈட்ட முடியும் அப்படின்னு நம்பினாரு. இந்த கூட்டத்தோட முடிவுல கிராமங்கள்ல கூட்டுறவு அமைப்பை ஆரம்பிக்கிறது அப்படின்னும் அது மூலமா சேகரிக்கப்படுற பாலை அரசாங்கத்தோட பாம்பே பால் திட்டத்துக்கு விற்பனை செய்யறது அப்படின்னு முடிவாச்சு. இதுவே பின்னாள்ல ஆனந்த் கூட்டுறவு முறை அப்படின்னு நாடு முழுசும் அறியப்பட்டுச்சு. கூட்டுறவு அமைப்பு திட்டத்தை முன்னெடுத்துட்டு போக சர்தார் வல்லபாய் பட்டேல் மொரார்ஜி தேசாய நியமனம் செஞ்சாரு. அதுக்கப்புறமா நடந்த ஒரு கூட்டத்துல கூட்டுறவு அமைப்போட சேர்மனா பணிபுரிய யாராச்சும் முன் வர்றீங்களா அப்படின்னு கேட்டப்ப சிலர் முன் வந்தாங்க. ஆனா அமைதியா இருந்த திரிபுவன் தாஸ் பட்டேல் மேல மொரார்ஜியோட பார்வை போச்சு. அப்ப அவரு விடுதலை இயக்கத்துல சேர்ந்து தீவிரமா பணியாற்றி வந்தது மட்டும் இல்லாம கெய்ரா மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியோட துணை தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாரு. மொரார்ஜி அவரோட விருப்பத்தை கேட்க அவரு கொஞ்சம் தயக்கத்தோட சம்மதம் சொன்னாரு. அதுக்கப்புறமா அவரோட இணைஞ்சவரு இந்தியாவோட வெள்ளை புரட்சிக்கு காரணமான வர்கீஸ் குரியன். அமுல் அப்படிங்கிற இந்த பேரை ரெஃபர் பண்ணவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆனந்த் கூட்டுறவு பால் பண்ணையில வேலை பார்த்துட்டு வந்த ஒரு டெக்னீஷியன் தான். சமஸ்கிருதத்துல அமுல்யா அப்படின்னா விலை மதிப்பற்றது அப்படிங்கிறது தான் பொருள். ஆக 1955 அமுல் அப்படிங்கிற பிராண்டுக்கு கீழே பால் பொருட்கள் அறிமுகப்படுத்தப்படுது. நம்ம நாட்டுல 1980கள் வரைக்கும் பாலுக்கான பற்றாக்குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருந்துச்சு. குறிப்பா தென்னிந்தியாலையும் கிழக்கிந்தியாலையும் பாலுக்கான பற்றாக்குறை மிகப்பெரிய அளவுல இருந்துச்சு. இத வாய்ப்பா வச்சுக்கிட்டு ஹார்லிக்ஸ், காம்ப்ளான் மாதிரியான பிராண்டுகளோட விற்பனை அதிகரிக்க ஆரம்பிச்சது. குரியன் கொடுத்த ஆபரேஷன் ஃபிளட்டுக்கான முன்மொழிவு நிறைய வருஷமா சிலரோட தனிப்பட்ட வெறுப்புகளுக்காக கேட்பார் இல்லாம கிடந்துச்சு. அதுக்கப்புறமா மத்திய அரசோட உள்துறை அமைச்சகத்துல செயலாளரா பணியாற்றி வந்த LP சிங்கோட முயற்சியால இந்த திட்டம் குரியனோட தலைமையில நாடெங்கும் நடைமுறைப்படுத்தப்பட்டு பால் உற்பத்தியில ஒரு புரட்சி காண ஆரம்பிச்சது. அமுல் தான் முதல்ல ரொம்ப நாளுக்கு பால் கெட்டு போகாம இருக்கிறதுக்கான UHT அப்படிங்கிற பேக்கேஜிங்க அறிமுகப்படுத்தினாங்க. பால் அறிமுகப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமா பாலை அடிப்படையா வச்சு தயாரிக்கப்படக்கூடிய பொருட்கள் ஒவ்வொன்னா சந்தையில அறிமுகப்படுத்த ஆரம்பிச்சாங்க அமுல். இதுல வெண்ணெயும் ஒண்ணு. இதுக்கான விளம்பரங்கள் ரொம்பவே சுவாரஸ்யமாவே இருக்கும். நாட்டுல நடக்கிற முக்கியமான விஷயங்கள் பத்தி நகைச்சுவையோட மக்களுக்கு சொல்றதா அமுலோட கார்ட்டூன்கள் அமைஞ்சிருந்தது. இவையே அமுலோட விளம்பரங்கள். இந்த பாரம்பரியம் இன்னைக்கும் தொடருது. BCCIயோட தலைமை பொறுப்புல இருந்த டால்மியா மேல ஊழல் அப்படின்னு வதந்தி பரவனப்போ கீழே சொல்ல போற ஒரு வாசகத்தோட அமுல் கார்ட்டூனை வெளியிட்டு இருந்தாங்க. வெண்ணெய் சாப்பிடுங்க, பைசாவை சாப்பிட வேண்டாம். இதுதான் அந்த ஒரு டயலாக். இதை எதிர்த்து டால்மியா குரியன் மேல 500 கோடி ரூபாய்க்கு மான நஷ்ட வழக்கு தொடர்ந்தாரு. ஆனா அதுக்கு அவரு பிணையா 50 கோடி நீதிமன்றத்துல கட்டணும் அப்படிங்கறதுனால வழக்கு மேற்கொண்டு நடத்தப்படல. இதே மாதிரி சத்யம் கம்ப்யூட்டர் பிரச்சனையப்பையும் வெளியான விளம்பரம் சர்ச்சையாகவே இதை விரும்பாத சத்யம் கம்ப்யூட்டர் நிறுவனம் தன்னோட பணியாளர்கள் கிட்ட அமுல் நிறுவன பொருட்களை புறக்கணிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. இந்த விளம்பரங்களோட பிதாமகன் ASP விளம்பர நிறுவனத்தோட மேலாண்மை இயக்குனரான சில்வஸ்டர் டாகுனாவும் அவரோட மகன் ராகுல் டாகுனாவும் தான். இந்த நிறுவனத்துக்கும் அமுலுக்குமான உறவு 40 வருஷங்களா தொடர்ந்துச்சு. 1996 அமுல் பெயர்ல ஐஸ்கிரீமும் அறிமுகப்படுத்தப்படுது. இந்தியால ஒவ்வொரு வருஷத்துக்கு தனிநபர் உட்கொள்ற ஐஸ்கிரீமோட அளவு 250 மில்லிலிட்டர் தான். ஆனா அமெரிக்கால தனிநபர் உட்கொள்ற ஐஸ்கிரீமோட அளவு சுமார் 23 லிட்டர். ஆஸ்திரேலியால 18 லிட்டர்னும் பாகிஸ்தான்ல 800 மில்லி லிட்டரா இருந்துச்சு. இந்தியால அப்போ ஐஸ்கிரீம் சந்தையோட அளவு 1000 கோடி ரூபாய் தான். ஐஸ்கிரீம் ஒரு மேற்கத்திய பண்டமா கருதப்பட்டு வந்ததுனால இந்திய பெயர்கள்ல அப்ப சந்தையில இருந்த பிராண்டுகளோட விற்பனை ரொம்ப குறைவாவே இருந்துச்சு. இந்தியால ஒப்பீட்டளவுல அதிக ஐஸ்கிரீம் உட்கொள்ற மாநிலமா குஜராத் இருந்துச்சு. அதோட அமுல் பிராண்ட சந்தைப்படுத்துற குஜராத் பால் விநியோக கூட்டுறவு கூட்டமைப்போட GCMMF அப்படிங்கிற பிரிவோட தலைமையகமும் குஜராத்ல இருந்ததுனால
முதல்ல அங்க மட்டும் அமுல் ஐஸ்கிரீம் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அப்போ உங்க வாடிலால், ஹாவ்மோர் ஆகிய பிராண்டுகள் ரொம்பவே பிரபலமா இருந்துச்சு. ஆனா இந்திய பேரா இருந்ததுனால பாம்பேயோட செல்வ செழிப்பான தென் பகுதியில வாடிலால் விற்பனை ரொம்பவே மந்தமாவும் குவாலிட்டி ஐஸ்கிரீம் முன்னணியிலையும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வாடிலால் சந்தைப்படுத்துதல்ல தீவிரமாகி மாசத்துக்கு ஒரு பிளேவரை அறிமுகப்படுத்த ஆரம்பிச்சாங்க. 1994 யூனிலிவர் வால்ஸ் ஐஸ்கிரீமை அறிமுகப்படுத்தினது மட்டும் இல்லாம குவாலிட்டி, டாலப்ஸ், கேலாட்ஸ், மில்க் ஃபுட் 100% அப்படின்னு நிறைய பிராண்டுகளையும் வாங்கி குவாலிட்டி வால்ஸ் அப்படிங்கிற பேர்ல விற்பனை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஐஸ்கிரீம் சந்தையில இதோட பங்கு மட்டும் 80%. இப்படியான ஒரு காலகட்டத்துல பால் பொருட்களுக்கு பெயர் பெற்ற அமுல் ஐஸ்கிரீம் பிரிவுல அமைதியா நுழைய ஆரம்பிச்சாங்க. 2001 அதாவது 5 வருஷத்துல இந்தியாவோட முன்னணி ஐஸ்கிரீம் பிராண்டா வளர்ச்சி அடைஞ்சது அமுல். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த அமுல் பிராண்டை அசைக்க யாராலையுமே முடியல. ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்துல வெறும் 1000 கோடி ரூபாயா இருந்த ஐஸ்கிரீம் சந்தையோட அளவு இன்னைக்கு 9000 கோடி ரூபாயா இருக்கு. இதுல அமுலோட பங்கு மட்டும் 40%. ஆக டேஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு அமுல் சொல்லிக்கிறதுல எந்த ஆச்சரியமுமே இல்லை.